எஸ்ஐபிக்கும் ரிட்டர்ன்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போது நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எஸ்ஐபி போடலாம், 10 வருஷம் போடலாம், 15 வருஷம் போடலாம். கடைசியாக நீங்கள் எப்போ ரிட்டர்ன் கால்குலேட் பண்ணுறீங்களோ இல்லை எப்போ நீங்கள் பணத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணுறீங்களோ அந்த தேதிக்கு மார்க்கெட் சரிவில் இருந்ததுன்னு வச்சிங்களேன், உங்கள் ரிட்டர்ன் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் எஸ்ஐபி போடலாம். இப்போது என்ன எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி ஒரு பெரிய ப்ராபகண்டா க்ரியேட் பண்ணுது. நீங்கள் எஸ்ஐபி போட்டிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ரிட்டர்ன் கிடச்சிடும், லாங் டேர்மாக உங்களுக்கு எங்கே போனால் சொல்கிறாங்க எஸ்ஐபி போட்டிங்கன்னா உங்கள் லைஃப் இப்படி மாறிடும். நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு 1500 போட்டிங்கன்னா 10 மாதம் வந்து 5000 எக்ஸ்ட்ரா வந்து இவ்வளோ காசு வரும் உங்களுக்கு அப்படின்னு ஒரு இது கலைப்பு விட்டுறாங்களா. அப்போல்லாம் நினச்சிக்கிறாங்களா நான் போக்கையில் எஸ்ஐபி போடலாம் எஸ்ஐபி உள்ள போயிடுறாங்க. ஸோ சம்டைம்ஸ் ரொம்ப குழப்பமாகவே இருக்குது. இல்லை, இதில் எந்த கேரண்டியும் கிடையாது. அவங்க ஏன் சொல்கிறாங்கங்கிறது ரொம்ப கிளியர். நீங்கள் டெய்லி மாதம் இல்லை டெய்லி கூட பண்ணுறாங்க எஸ்ஐபி, அது வேறு விஷயம். மாதம் ஒரு அமௌண்ட் போடுறீங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு ரெகுலராக அவங்களுக்கு இன்கம் வந்துடும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வழியாக மியூச்சுவல் ஃபண்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் அவங்களுக்கு இன்கம் வந்துடும். அந்த ரெகுலர் இன்கத்துக்காக தான் அவங்க வந்து பண்ணுன்றாங்க. பட் உங்களை பொறுத்த வரைக்கும், இன்வெஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கேரண்டியான்னு கேட்டால் சத்தியமாக கேரண்டி கிடையாது. யாராலையும் கொடுக்க முடியாது. கோல்டுலேயும் கேரண்டி இல்லை, எதுலேயுமே கேரண்டி இல்லை.